முன்னாள் அமைச்சின் செயலாளரும் பணிப்பாளர் நாயகமுமான அனுஷ பால்பிட்டா லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 4,60,00,000 ரூபாய் பணத்தை ஈட்டிய முறையை வெளிப்படுத்த தவறியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுஷ பால்பிட்டா இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்க முன்னிலையான நிலையில் அவரிடம் ஆரம்பகட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சுகாதார அமைச்சு இணக்கம் தெரிவித்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த தவறியமையை கண்டித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தார்கள். எனினும் இந்த வேலைநிறுத்தத்தின் போது அவசர சிகிச்சை சேவைகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வமான உறுதிமொழிகளின் அடிப்படையில் இதற்கு முன்னர் திட்டமிட்டிருந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து பங்குதாரர்கள் பங்களிப்பு மற்றும் இணக்கப்பாட்டுடன் இலங்கை மருத்துவ சேவை எனும் பெயரில் ஒரு விசேட சேவை வகையை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெறுதல், இடையூறு இருப்பு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவை இற்றைப்படுத்தல், 22,99 இலக்க சுற்றறிக்கைக்கு இணங்க போக்குவரத்து தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்தல், மேலதிக கொடுப்பனவை நிலையான கொடுப்பனவாக மாற்றுதல், ஜனவரி 5ஆம் தேதி முதல் நிதியமைச்சின் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஆராய்ச்சி கொடுப்பனவு தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அது மாத்திரமின்றி இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கவோ அல்லது உடன்பாடுகளை நடைமுறைப்படுத்தவோ சுகாதார அமைச்சு தவறியுள்ளதால் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக பெற்ற மக்கள் ஆணையைத் தொடர்ந்து நம்பிக்கை மற்றும் நல்லாட்சியை அடிப்படையாக கொண்டு தேசத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த கூட்டத்துக்கு சமாந்தரமாக பிரதமர் ஹரணி அமரசூரிய ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் உலகளாவிய தனியார் துறை பிரதிநிதிகளுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் உயர்மட்ட குழுவினருடனான சந்திப்பிலேயே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தயார்நிலை மற்றும் நெருக்கடி முகாமைத்துவத்துக்கான ஐரோப்பிய ஆணையாளர் ஹஜ்ஜா லாபிஃபை சந்தித்த பிரதமர் தித்வா புயலை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் உறுப்பு நாடுகளும் வழங்கிய ஆதரவுக்காக தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் உலக வங்கியின் கிரேட் அறிக்கையின் முக்கிய முடிவுகள் குறித்து ஆணையாளருக்கு விளக்கம் அளித்த பிரதமர் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் மீட்சி முயற்சிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொடர்ச்சியான ஆதரவை கோரினார். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் நிர்வாகியாக பொறுப்பேற்றுள்ள அலெக்சாண்டர் டி குரூவை சந்தித்த பிரதமர் இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பங்களிப்பை பாராட்டியதோடு வெள்ள நிவாரணம் மற்றும் வாழ்வாதார உதவிகளில் ஐக்கிய நாடுகள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கும் நன்றி தெரிவித்தார். இன்ஸ்டிடியூஷனல் ஆட்டோனமி நிறுவனங்களின் சுயாதீனத்தையும் வெளிப்புற கட்டுப்பாடுகளின்றி நிர்வகிக்கும் உரிமையை பாதுகாத்தலும், அகடமிக் இண்டிபெண்டன்ஸ் அதாவது கல்வியை போதிக்கும் விரிவுரையாளர்களினது சுதந்திரத்தை பாதுகாத்தலும் உலக மரபாகவும் பொதுநலவாய உடன்பாடுகளின் பிரகாரம் வந்த சம்பிரதாயங்களின் பிரகாரமும் இதனை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். பல்கலைக்கழக திருத்தச் சட்டத்தில் குறைபாடுகள் காணப்படுவதனால் எதிர்க்கட்சிகளின் முன்மொழிவுகளையும் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல்கள் முறையாக நடக்கவில்லை என்றே தெரிகிறது. தற்போது காணப்படும் சட்டம் திருத்தப்படும் வரை ஏலவே காணப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் செயலாக அமையும். பல்கலைக்கழக திருத்த சட்டத்தின் பல்வேறு விதிகள் நடைமுறையில் இருக்கத்தக்க புதிய சட்டம் இயற்றப்படும். துறை தலைவர்கள் பீடாதிபதிகள் நியமிப்பதை இடைநிறுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இது சட்டத்தின் ஆட்சியை கடுமையாக மீறும் செயலாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். கல்வி, ஊழியப்படை மற்றும் மனித மூலதனம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அதன் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா வித்தானகி தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். அஹங்கம பலச பகுதியில் மதில் ஒன்று இடிந்து விழுந்ததில் அதன் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த மூவரும் உயிரிழந்தனர். வேலை தளம் ஒன்றில் மதில் ஒன்றை நிர்மாணித்துக் கொண்டிருந்த 3 தொழிலாளர்களை இவ்வாறு இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தனர். மதில் சுவருக்கு அடியில் சிக்கியிருந்த மூவரும் நீண்ட நேர மீட்பு பணிகளின் பின்னர் சிகிச்சைக்காக கொன்னகஹேன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் குறித்த மூவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர்.
வங்குரோத்தடைந்துள்ள அரசியல் எதிரிகள் மேற்கொள்ளும் தாக்குதல்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கப் போவதில்லை என்றும் தக்க பதிலடி வழங்கப்படும் என்றும் கமத்தொழில் அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியில் இருப்பதனை விடவும் எதிர்க்கட்சியில் இருப்பது சுலபமானதென வெளியாகும் கருத்துக்களை தாம் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். 1965 ஆண்டு முதல் தமது கட்சி எதிர்க்கட்சியில் மிகவும் கடினமான பயணத்தை மேற்கொண்டது எனவும் துரோகிகளினால் தங்களது சகாக்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலைகளில் முன்னெடுத்த அரசியலை விடவும் ஆளும் கட்சியில் அரசியல் செய்வது எளிதானது என தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விமர்சனங்களின் போது சில சந்தர்ப்பங்களில் அமைதி காத்தலும் உரிய நேரத்தில் பதில் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு தாக்குதல் நடத்தப்படும் போது எதிரில் இருப்பவர்கள் காவி உடை அணிந்தவர்களா, கோட் ஷூட் அணிந்தவரா அல்லது தேசிய உடை அணிந்தவரா என்பது குறித்து கரிசனை கொள்ளப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் செய்ய வருவதென்றால் அந்த ஆடைகளை களைத்துவிட்டு வர வேண்டும் எனவும் அதை அணிந்திருந்தால் பதில் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் அரசு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண வரலாற்றில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட வடக்கு முதலீட்டு உச்சிமாநாடு 2026 நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. த மேனேஜ்மெண்ட் கிளப் இலங்கை அமைப்பின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற இந்த உச்சிமாநாடு வடக்கு மாகாணத்தின் முதலீடு வாய்ப்புகள், தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தொழில் முயற்சியாண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்லும் முக்கியமான மேடையாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அந்துன்னத்தி, கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட பல முக்கிய விருந்தினர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இலங்கைக்கான பிரிட்டன் மற்றும் மலேசிய உயர்ஸ்தானிகர்கள், யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கான்சியுலர் ஜெனரல், தென்னிந்தியாவுக்கான இலங்கையின் பிரதி தூதுவர், பிரதமரின் செயலாளர், இலங்கை முதலீட்டு சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, தேசிய தொழில் முயற்சி அதிகார சபை ஆகியவற்றின் தலைவர்கள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என பலரும் இதில் பங்கேற்றனர். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் வெளியிட்ட கருத்து தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் உரையாற்றினார். குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அரசாங்கத்தில் சும்மா ஜனாதிபதி வால் பிடிச்சி தேர்தலில் நின்று இங்கே ஜெயிச்சிங்க வந்து உட்கார்றது மட்டும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, பண்டார் நாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார். அதே மாதிரி காவனி திசாநாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக நவீன் திசாநாயக்கு. அதே மாதிரி தந்தை செல்வாயின் பெயரில் ஒரு ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதோட தலைவர் யாரு? அவரின் பேரன் கௌரவத்துக்குரிய இளங்கோவன் அவர்கள். அதே மாதிரி லக்ஷ்மண் கதிர்கமர் பேர்லையும் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. இந்த நாட்டில் பல்வேறு மன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு வாக்களிச்சது இங்க ஞாபகார்த்த மன்றமோ அது பேர் மாற்ற சம்பந்தமா பேசுறது கிடையாது. உங்களுக்கு வாக்களிச்சது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கு நம்பி வாக்களிச்ச மக்களுக்கும் உதவி செய்யறதுக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சௌமியமூர்த்தி தொண்டமான் பேர்ல ஞாபகார்த்த மன்றம் வச்சது சாபக்கேடு. என்ன தைரியத்தில் சொல்றீங்க? பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் உரையாற்றினார். இந்த கல்வி மறுசீரமைப்பிலே பல்வேறுபட்ட நல்ல விடயங்கள் உட்புகுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கு எதிர்க்கட்சியினர் தேடிப்பிடிக்கின்ற பிரச்சனைகள் ஆபாசமான ரீதியிலே இங்கு முன்வைக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அந்த வகையிலே மிகவும் நல்ல விடயங்களில் ஒன்றான முக்கியமான விடயம் ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் புதிதாக பாடசாலை கல்வியிலே உள்வாங்கப்படுகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே இந்த கல்வித்துறையிலே உள்வாங்கப்படுகின்ற இந்த 3 லட்சம் மாணவர்களில் காப்போத்த சாதாரண தரத்தை அடையும் பொழுது கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் எந்தவிதமான தொழிற்கல்வியோ அல்லது எந்தவிதமான அதாவது அவர்களுடைய பெறுபேறுகள் தொடர்பான விடயங்களிலோ முன்னேற்றம் காணாமல் வெறும் கையுடன் வெளியேறுகின்ற நிலைப்பாடு கடந்த காலங்களிலே கல்வித்துறையிலே காணப்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உரையாற்றினார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மதம் சம்பந்தமான ஒரு அடிப்படைவாத ரீதியான சிந்தனை என்பது இந்த நாட்டின் வரலாற்றை மிக மோசமாக பாதித்திருக்கின்றது. இங்கு இந்த இந்து மதம் சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுகின்ற விடயத்தில் இங்கு அரசியல் சார்ந்த சில அரசியல்வாதிகளின் ஆலோசகர்களாக இருந்தவர்கள் இந்த இந்து சமயம் சார்ந்த
விடயத்தில் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை விடுத்து பல்கலைக்கழகத்தில் காணப்படக்கூடிய சைவ சித்தாந்த சபை மற்றும் இந்த சைவ பரிபாலன சபை, அதே போன்று இன்னும் இருக்கின்றன விவேகானந்தர் சபை மற்றும் இதோடு கூடிய இன்னும் சில சபைகள் காணப்பட ஆறுமுக நாவலர் சபை, இந்து மாமன்றம் என்றெல்லாம் இந்த இந்து சமயம் பற்றிய ஒரு அறிவு ரீதியான ஆலோசனையை வழங்கக்கூடிய சபைகள் இருக்கின்றன. இந்த சபைகள் இதில் உட்கொள்ளப்படாது இருப்பது ஒரு குறைபாடாக இருக்கின்றது. அரசியலமைப்பு பேரவையில் சிறிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எஸ். ஸ்ரீதரன் அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படுகிறார். ராணுவ அதிகாரிகளின் நியமனத்திற்கும் இணக்கம் தெரிவித்து வடக்கு மக்களின் உரிமைகளை அவமதித்துள்ளார். ஆகவே அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரன் உடன் பதவி விலக வேண்டும். தொடர்ந்து பதவி வகிக்க அவருக்கு தார்மீக உரிமை கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1998 ஆண்டு முதல் சகல கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் சிறிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலமைப்பு பேரவையில் உறுப்பினராக பதவி வகிக்கிறார். அரசாங்கம் கொண்டு வந்த தவறான நியமனங்களுக்கு ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் ஆதரவு அளித்துள்ளார். அரசாங்கம் கொண்டு வரும் அனைத்து முன்மொழிவுகளுக்கும் இவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமனத்திற்கும் ஆதரவளித்துள்ளார். பாராளுமன்ற ஒழுக்க கோவையின் பிரகாரம் இவர் விடயங்களை பாராளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்தவில்லை. இவருக்கு எதிராக தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் தேவஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். சீன இலங்கை விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் நாட்டின் விவசாயத்துறையிலும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சீனாவும் இலங்கையும் இணைந்து முன்னெடுக்கும் வேலைத்திட்டமாக நாட்டின் விவசாயத்துறையில் உள்ள பிரச்சினைகளை தீர்த்து உற்பத்தி திறனை அதிகரிப்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் நாட்டின் விவசாயத்துறை மற்றும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சீனாவின் தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய விதம் குறித்தும் வன விலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களை குறைத்தல் மற்றும் பேரவாவியை சுத்தப்படுத்தும் பணிகளுக்காக சீனாவிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. வயம்ப பல்கலைக்கழகத்தின் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட முகாமைத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் விஸ்வஜித் கந்தேகம, பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜாங் கௌசு, ஊபி மாகாண வர்த்தக மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் கா வெய்பிங் உள்ளிட்ட குழுவினர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து விசாரிப்பதற்கென நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகளையும் தகவல்களையும் கூறியுள்ளது. இதற்கமைய முறைப்பாடுகள் அனைத்தும் 2026 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள், குற்றவியல், நம்பிக்கை துரோகம், அதிகாரம் மற்றும் அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்தல், சட்டவிரோத ஆட்சேர்ப்புகள் மற்றும் கொள்முதல் விதிமீறல்கள் தொடர்பில் அந்த ஆணைக்குழு விசாரிக்க உள்ளது. இதற்கமைய தனிநபர்கள் அல்லது அமைப்புகள் தமது எழுத்து மூலமான முறைப்பாடுகளை சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கில மொழிகளில் செயலாளர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இலக்கம் 152 காலி வீதி கொழும்பு 3 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். முறைப்பாடுகள் அனைத்தும் 2026 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் சட்டப்பூர்வ தன்மையை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்தன. அதன்படி குறித்த சட்டமூலம் அரசியலமைப்புக்கு அனுகூலமானதா அல்லது அரசியலமைப்பை மீறுகின்றதா என்பது தொடர்பிலான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் விரைவில் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ள பிரபல பாலிவுட் பாடகி அனுராதா பாட்வால் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவை சந்தித்து கலந்துரையாடினார். பத்திரமுள்ள பலவத்தையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இவர் இந்திய அரசினால் வழங்கப்படும் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை 2017ஆம் ஆண்டு வென்றெடுத்த ஒரு சிரேஷ்ட கலைஞராவார். இந்த சந்திப்பின் போது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் சமூகம் அளித்திருந்தார். இவர்களுடன் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முதல் செயலாளர் ரோஷ்னி தோம்சன்,
சுவாமி விவேகானந்தா கலாச்சார நிலையத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் அங்குரன் தத்தா மற்றும் டைம்லெஸ் பாலிவுட் மெலோடிஸ் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் கௌசல்யா விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். நாளை கொழும்பு நெலும்பொகுன திரையரங்கில் நடைபெறவுள்ள அனுராதா பௌத்வால் லைவ் இன் ஸ்ரீலங்கா டைம்லெஸ் பாலிவுட் மெலோடிஸ் எனும் இசை நிகழ்ச்சிக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் சமீபகால வரலாற்றில் அதிகளவான போதைப்பொருளுடன் அதிக எண்ணிக்கையான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்ட ஆண்டாக 2025 ஆண்டு உள்ளதென போலீஸ் உப அத்தியட்சகர் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்தார். இதேவேளை கடந்த ஆண்டு பதிவான 114 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் 44 துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட 44 பேரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் துப்பாக்கி வன்முறைகள் தொடர்புடைய மீதமுள்ள சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான தீவிர நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் அறிவுறுத்தல் மீறி தன்னிச்சையாக எரிபொருள் கொள்வனவு செய்து நாட்டுக்கு 800 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவரது சகோதரர் தம்மிக ரணதுங்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டு முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்மிக ரணதுங்க ஆகியோர் அதில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்தது. மாத்தள நகரின் சங்கமித்த பிரதேசத்தில் உயர் என்ஜின் கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி பந்தயத்தில் ஈடுபட்ட 10 மோட்டார் சைக்கிள்களுடன் அதனை ஓட்டிச் சென்ற நபர்களும் மாத்தளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மோட்டார் சைக்கிளில் போலியான இலக்க தகடுகளை பயன்படுத்தி ஓட்டிச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அடங்குவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 23 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் என போலீசார் கூறுகின்றனர். இதேவேளை சாரதி அனுமதி பத்திரமின்றி ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியவாறு கொழும்பு மாத்தள பேருந்து ஒன்றினை செலுத்திய சாரதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தள போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தள போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவினர் இந்த சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை மாத்தளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 78வது தேசிய சுதந்திர தின விழாவின் இஸ்லாமிய சமய நிகழ்வு கொழும்பு 7 அமைந்துள்ள ஜாவத்தை ஜும்மா பள்ளிவாசலில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி காலை 6 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் MSM நவாஸ் தெரிவித்தார். சமய மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் முனீப் முலஃபர் அவர்களின் தலைமையில் இடம்பெறவுள்ள இந்நிகழ்வில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்கள அதிகாரிகள், உலமாக்கள், பள்ளிவாசல்களின் நம்பிக்கையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதேவேளை இந்து சமய வழிபாட்டு சுதந்திர தின நிகழ்வு புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம் என்பன இணைந்து வழிபாட்டு நிகழ்வினை கொழும்பு 6 உள்ள வெள்ளவத்தை மைராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் பிப்ரவரி 4ஆம் திகதி காலை 6:30 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் அனிருத்தனன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்து மத குருமார்கள், ஏனைய இந்து ஆலயங்களின் நிர்வாகிகள், திணைக்கள அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்ளவுள்ளனர். கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் சுதந்திர தின சமய நிகழ்வு பொரலை ஆல் செயின்ட்ஸ் கத்தோலிக்க தேவாலயத்தில் காலை 6 மணிக்கு வன ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும் எனவும் கிறிஸ்டியானி சமய ஆராதனை நிகழ்வு கொழும்பு 5 கிரிமண்டல மாவட்டத்தில் உள்ள ஜனதா தேவஸ்தானத்தில் காலை 6:15 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் சதுரி பிண்டோ தெரிவித்தார். கத்தோலிக்க சமய ஆராதனை நிகழ்வில் சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரெனிஸ் பெர்னாண்டோ, காவிந்த ஜெயக்கொடி உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அருட்தந்தைமார்கள், அருட்சகோதரிகள், கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்களின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பிக்கவுள்ளனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் உறைபனி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலை எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பான உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு அமெரிக்கா மற்றும் உலகளாவிய சுகாதாரத்துக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2025ஆம் ஆண்டு பதவியேற்ற முதல் நாளிலேயே நிர்வாக உத்தரவு மூலம் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமெரிக்க சட்டப்படி விலகுவதற்கு முன் ஒரு ஆண்டு முன் அறிவிப்பு வழங்கி நிலுவையில் உள்ள $260 மில்லியன் கட்டணத்தை செலுத்த வேண்டும். எனினும் அந்த தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை என சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை உலக சுகாதார அமைப்பின் செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த முடிவை மிகப்பெரிய இழப்பு என தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் அமெரிக்காவை தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா அந்த அமைப்பிற்கு வழங்கி வந்த 18% நிதி பங்களிப்பு நிறுத்தப்பட்டதால் தற்போது அந்த நிறுவனம் பாரிய நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. நிவாரண பணிகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள உலக சுகாதார அமைப்பு தனது நிர்வாகக் குழுவை பாதியாக குறைத்துள்ளதுடன் இந்த ஆண்டு நடுப்பகுதிக்குள் கால்வாசி பணியாளர்களை பணிநீக்கம் செய்யவுள்ளது. இது உலகளாவிய நோய் தடுப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவின் இந்த வெளியேற்றம் ஒருபுறம் இருக்க, வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள உலக சுகாதார அமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் அமெரிக்கா செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை எவ்வாறு வசூலிப்பது மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து உறுப்பு நாடுகள் விவாதிக்கவுள்ளன. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 2 பெண்களும் ஆணொருவருமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அவரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு இடம்பெற்ற பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் உள்ளூர்வாசிகள் உள்ளேயே இருக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்திய நபர் தலைமறைவாகியுள்ளதோடு போலீஸ் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் குடும்ப வன்முறையால் இடம்பெற்றிருக்கலாம் என நம்பப்படுவதாக சிட்னி மார்னிங் ஹாரல்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்திய நபர் உள்ளூர் கவுன்சிலுக்கு சொந்தமான வாகனத்தில் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக 7 நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸின் மாநிலத்தின் மத்தியில் அமைந்துள்ள கார்கெல்லிகோ வாவி நகரத்தில் சுமார் 1500 பேர் வசிக்கின்றனர். கடந்த மாதம் சிட்னியின் பாண்டி கடற்கரையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 15 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. டிக்டாக் தமது அமெரிக்க வணிக நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை இறுதி செய்துள்ளது. சீன நிறுவனமான பைட்டான்ஸ் தனது அமெரிக்க கிளை நிறுவனத்தை அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்ய தவறினால் 2025 ஜனவரி முதல் அமெரிக்காவில் இந்த செயலிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்ட சட்டத்தை அமல்படுத்துவதை தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை ஒத்திவைத்தார். பைட்டான்ஸ் நிறுவனத்திற்கும் சீன அரசாங்கத்திற்கும் இடையிலான தொடர்புகள் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைவதாகவும் அமெரிக்க பயனர்களின் தரவுகளை வழங்குமாறு பீஜிங் நிறுவனம் வற்புறுத்தப்படலாம் என்றும் அமெரிக்கா அச்சம் வெளியிட்டிருந்தது. இருப்பினும் டிக்டாக் மற்றும் பைட்டான்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் இந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து மறுத்திருந்தன. இந்நிலையில் புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டிக்டாக்கின் அமெரிக்க கிளை நிறுவனமானது தனியான தகவல் கட்டமைப்புடன் சுயாதீனமாக இயங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது உலகளாவிய டிக்டாக் செயலியில் இருந்து வேறுபட்டது என்பதுடன் அனைத்து தரவுகளும் அமெரிக்காவிற்குள்ளேயே சேமிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் ஒப்புக்கொண்ட உரிம ஒப்பந்தத்தின்படி சீன பொறியியலாளர்களுக்கு இந்த அமெரிக்க கிளையின் இயக்கம், புதுப்பித்தல் அல்லது பாதுகாப்பு ஆகியவற்றில் நேரடி கட்டுப்பாடு இருக்காது என கூறப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் செயலியை முழுமையாக முடக்கவில்லை என்றாலும் அமெரிக்க பதிப்பையும் பில்லியன் கணக்கான மக்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் டிக்டாக்கின் சக்தி வாய்ந்த அமைப்பும் மாறுபடும் என தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இலங்கை அணி 19 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 271 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் குசல்
மெண்டிஸ் அதிகபட்சமாக 93 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதி நேரத்தில் துடுப்பாட கிளம்புகுந்த துனித் வெல்லாலகி அதிரடியாக விளையாடி 12 பந்துகளில் 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இங்கிலாந்து அணி சார்பில் பந்துவீச்சில் ஆதில் ராஜேட் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு 272 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 272 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணியின் இரண்டாவது விக்கெட்டுக்காக வந்த வீரர்கள் பெரும் நெருக்கடியை இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்களுக்கு வழங்கினர். பென் டக்கெட் 62 ஓட்டங்களையும் ஜோ ரூட் 61 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். எனினும் இலங்கை அணியினரின் தொடர்ச்சியான சிறப்பான பந்துவீச்சு காரணமாக இங்கிலாந்து அணியின் விக்கெட்டுகள் படிப்படியாக சரிய ஆரம்பித்தன. கடைசி நேரத்தில் இங்கிலாந்து அணியின் ஜேமி ஓவர்டன் அதிரடியாக துடுப்படுத்தாடினார். இறுதியில் இங்கிலாந்து அணியினால் 49.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 252 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதன் மூலம் இலங்கை அணி இந்த தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கின்றது.